நமது தளபதி நமது தளபதிக்கு என்னுடைய வேண்டுகோள். அதாவது நேற்றும் போட்டிருந்தாங்க, சிங்க படம் போட்டிருக்கோம். இன்னும் விஜய் படத்தை போட்டு எப்படி பேசுகிறேன்னு எனக்கு எடிட்டிங் தெரியலை. அது ஒரு சைடு இருக்கட்டும். ஒன்று சொல்லி உங்களுக்கு விளக்கம். எண்ணியாங்கு எய்துவார், எண்ணிய திண்ணியராக பெரிய. நீ என்ன நினச்சா, இந்த மக்களுக்கு ஏதாச்சும் சேவை செய்யணும். காசு பணம்லாம் நிறையா சம்பாரிச்சிட்டான்டா, காசு தேவையில்லடா, இதுதானே பேசுனேன். காசு பணம் உன்கிட்ட இருக்குது, நீ அனுபவிக்காத வாழ்க்கை கிடையாது. நிறைய காசு பணம் இருக்குது. இந்த புகழ்ச்சி, இந்த செல்வத்துக்கு காரணம் மக்கள். அந்த மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணுங்கிற எண்ணத்தில் நீ வந்த, அதை நிறைவேற்றணும். அதான் எண்ணியாங்கு ஒரு வார்த்தை போடுறார் வள்ளுவர். நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்கணும்னா எண்ணிய காரியம் திண்மையாக பெறணும், உறுதியாக இருக்கணும். இந்த பூச்சாண்டி காட்டுறது, செங்கல் கட்டுறது, சிமெண்ட்டு பூசுறது, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு நீங்கள் பேசணும். என்ன டைலாக்கை நான் சொல்லித்தரேன். இந்த சிமெண்ட்டு பூசுறது, செங்கல் கட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காங்கடான்னு நீ உன் பழைய டைலாக்கில் வீரமாக வரணும். நீ வந்துட்ட சாகிற வரைக்கும் நீ தான் செய்யணும். உன்னை அசைக்க எவனாலையும் முடியாது. இந்த மாசு தகுதி பிரதமரே உன்னை கை கொத்த நிற்கிறாரு. ஏடிஎம்கே கை கொத்து நிற்கிறது. அண்ணாமலையே எனக்கு பிடிக்காது. அண்ணாமலை உனக்கு ஆதரவு, எடப்பாடி ஆதரவு. இன்றைக்கி தமிழ் சினிமா நடிகை ஒன்று இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். உன் கூடயே இருந்த நண்பர்கள் சினிமா நடிகர் எல்லாமே இருக்கிறாங்க. அதான் அழுக்கார் சொன்னான், உன் வளர்ச்சியை கண்டு பொறாமை. கமலஹாசன், ரஜினிகாந்தான் நின்னான். அவனுக்கெல்லாம் எவ்வளோ கூட்டம் கூறவே இல்லை. அவனுக்கே பயம். என்னடா விஜய்க்கு இவ்வளோ கூட்டம். எம்ஜிஆர் வரும்போது சாயந்தரம் வரன்ட்டு காலைல வருவார். அப்போ எவனும் கேள்வி கேட்கல. ஏன்னா அப்போ இந்த மாதிரி செல்ஃபோன் வசதி இல்லை, டிராஃபிக் இல்லை, மக்கள் கூட்டம் இல்லை. அந்த அளவுக்கு மாசம் தொட்ட நீ திருப்பி இந்த உலகத்தில் முதலமைச்சர் நீதாயா வரணும். எவன் ஒருத்தன் சொத்து காசு பணம் வேண்டாம், இந்த வருமானம் எதனால் வந்துச்சு, எதுக்காக சம்பாதிச்சவங்களது எல்லோரும் சாக போகிறோம். நம்ம தான்யா இந்த மக்களுக்காக செய்யணும்னு நீ நினச்சி வந்த நீ எம்ஜிஆர் மாதிரி புகழ் அடையணும். ஏன் எம்ஜிஆரோட கூட புகழ் அடையணும். நல்ல திட்டங்களை கொண்டு வரணும். நிறைய சமுதாய ஏழை மக்கள் உயரணும். அத்தனைக்கும் நீந்தாயா நம்பி இத்தனை கூட்டம் எம்ஜிஆருக்கு பிறகு உனக்கு வந்த கூட்டம், எம்ஜிஆரை விட தாண்டி வந்த கூட்டம் உனக்குன்னா நீ சற்று சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். விஜய் அவர்களை என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். என் சேனல் திருக்குறள்மா. அதுக்கான அட்வைஸு திருக்குறளில் சொல்லாத விஷயங்கள் அரசியலை பற்றி 400 குரல் பொருட்பாலில் நான் எடுத்து சொல்கிறேன். அடுத்து விடு. அரசியலில் மீட்டிங்கில் நான் சொல்கிறத பேசியா கைத்தட்டல் கூட்டம் உனக்கு தானாக வரும். நான் சொல்லித்தரேன். எனக்கு வந்தவொடனே விஜயை பார்க்கணும். அதுக்கு உதவி செய்யுங்க விஜய் ரசிகர்கள்.